ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிர் குழம்பு. வெறும் காய்கறியை வச்சு இந்த அளவுக்கு ருசியாக செய்ய முடியும். ஆமாங்க, வாங்க பார்த்துடலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சொத்தை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்க்ரீனில் தெரியிற பேசிக் மசாலா போட்டு நல்லா சொத்தை பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டு சாத்தை பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா விடணும். தக்காளிலேருந்து எண்ணெய் விடின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா சாத்தை பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயும் புளிக்கரைசலும் போட்டுக்கலாம். தென் நான் வந்து ஆல்ரெடி 3 விசில் விட்டுருந்தேன் பச்சைப்பயிருக்கு. 3 விசில் விட்ட பச்சைப்பயிரும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கடைசியில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளுடைய பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது களி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். களி சாப்பாடு எது கூட சாப்பிட்டாலும் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.